தானே ஹம்டி டம்டிய பத்தினது. ஒரு முட்டைக்கு யாராவது இப்படி பேர் வைப்பாங்களா? அது அவர் ஒரு முட்டை மனிதன். அத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, அத சொல்லு, காதால கேட்டுக்கிறோம். ஹம்டி டம்டி ஒரு சுவர் மேல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதுல இருந்து அவர் திடீர்னு கீழே விழுந்துட்டாரு. இது ரொம்பவே மோசமான நிலைமை தான். கீழே விழுந்து அவரு உடைஞ்சு போயிருப்பாருல்ல? ஆமா, அரசரோட வீரர்களும் குதிரைகளும் அவரை எவ்வளவோ ஒட்ட வைக்க பார்த்தாங்க. ஆனா யாராலையும் அவரை ஒட்ட வைக்க முடியல. ஓ, இது கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாரும் முயற்சி பண்ணியும் எதுவும் நடக்கலையா? ஒருவேளை அவங்களுக்கு ஒன்ன மாதிரி யோகி யானையோட உதவி தேவைப்படலாம். உதவி பண்ண நான் தயாரா இருக்கேன். அப்படின்னு போகலாம். அந்த ராஜ மனிதர்களுக்கும் குதிரைகளுக்கும் பெரிய உதவிதான் இது. ஒரு அரசனா இருக்கிறதுனால உங்களோட இந்த உதவிக்கு நான் வாழ்த்து சொல்றேன். வேண்டாம், நான் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கேன். இவங்க வேற நொறுக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல. யார் அதை மாத்தனவங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை மாத்தலப்பா. ஒரு கை கிடைச்சிருச்சு. இது இவரோட கால்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, இவர் என்னுடைய வலது கையில இடது கையை வைக்கிறாரு, இடது கால்ல வலது காலை வைக்கிறாரு. அவருக்கு எல்லாமே தெரியுது. நாமளே இவருக்கு உதவி பண்ணா இவர் சந்தோஷப்படுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உதவி செய்யறது யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாம். இதை யாரு சொன்னது? நம்ம அரசர் சொன்னதா வச்சுக்கலாமே. இந்த மாதிரி உடைஞ்சு போன முட்டைக்கெல்லாம் அரசர் வருத்தப்பட மாட்டாரு. நாம இது சீக்கிரமா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் போய் ஹம்டி கிட்ட பேசுறேன். நான் போய் அரசரோட ஆட்கள் கிட்ட பேசுறேன். ஹலோ, நான் தான் அப்பு. இவன் நீனா, அவன் டைகர். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம். யானையா? வேண்டாம், நான் ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கேன். அரசரோட குதிரைகளே, அப்புறம் நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹம்டி இப்ப ரொம்ப பலவீனமா உணர்றாருன்னு நினைக்கிறேன். பாவம். அவன் எப்படி உணர்ந்தா என்ன? அவன் ஒரு முட்டை. நீங்கெல்லாம் சுவர்ல இருந்து கீழே விழுந்ததே கிடையாதா? நான் ஒரு குதிரை சுவர் மேல எப்படி ஏறுவேன்? அப்ப உங்களுக்கு பயமா இருக்கும், அப்படிதானே? நான் ஒரு முறை சுவர்ல இருந்து கீழே விழுந்திருக்கேன். அப்ப இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க. இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஹம்டியோட நிலைமையில இருந்து இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எங்களுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? இவன் இன்னும் அழுகி போகாம இருக்கானே, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே நான் நொறுங்கிட்டேன், இவங்க வேற நொறுக்குறாங்க. எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் இவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால என்ன சரியா பொருத்த முடியலையே. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்புறம் புரிய வைங்க. சரி, நான் முயற்சி பண்றேன். முதல்ல நாம இவரோட கைகளையும் கால்களையும் மாத்தி வைக்கணும். ப்ளீஸ் செய்யுங்க. அவரு ப்ளீஸ் சொன்னதை நீ கேட்டியா? இருங்க, நான் பாக்குறேன். எது என்னோட லெஃப்ட்? உங்களோட லெஃப்ட் இல்ல, அவரோட லெஃப்ட். இவரு கை இப்போ என்கிட்ட இருக்கு. இவரோட கால் என்கிட்ட இருக்கு. இப்போ ஒன்னு அவரோட கைகளையும் கால்களையும் பொறுத்துங்க. நான் 3 வரைக்கும் எண்றேன். 1 2 3. ஓ, இப்பதான் நீங்க சரியா வச்சிருக்கீங்க. சரி, இதை நாம எப்படி இப்போ ஒட்ட வைக்க போறோம்? இப்படியே விட்டுட்டு போனா மறுபடியும் உடைஞ்சிடுவாரு. அப்படின்னா கம் போட்டு தான் ஒட்டி வைக்கணும். இதுதான் பெரிய காமெடி. அப்போ உன் மந்திர சக்தியால இவரை ஒட்ட வைக்கிறியா? முடியும்னு தான் நினைக்கிறேன். அந்த யானையோட நெத்திய பாருங்களேன். ஒரு யானை மினுமினுத்து பார்த்ததே இல்ல. இது ஒரு யானையா? நான் பழையபடி மாறிட்டேன். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க மறுபடியும் அந்த சுவர்ல தான் உட்கார போறீங்களா? வழக்கமா நான் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஒரு சுவர் இன்னொரு சுவர் கிட்ட என்ன சொல்லும் தெரியுமா? சுவர்களால பேச முடியுமா? அவரு என்னதான் சொன்னாரு? நான் உன்னை கார்னர்ல சந்திக்கிறேன்னு. மறுபடியும் விழுந்துட்டாரா? நான் அதை பார்க்க விரும்பல. கவலையே படாத, நான் இத பாத்துக்கிறேன். நான் சொல்லவா, நாம ஒரு புது ரைம்ஸ் பாடலாம். Humpty Dumpty sat on a wall. Humpty Dumpty had a great fall. Of all the king's horses and all the king's mans, only Apu who put him together again.
தேங்க்யூ அப்பு, நீ பெரிய சாமர்த்தியசாலி. என்னால் நம்ப முடியல